السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் அருளால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிகழ்ச்சிகளை குறித்து தொடர் பயானாக வருடந்தோறும் நடத்தி வருகின்ற இந்த மஜ்லிஸ் உலமா சபையினுடைய நிகழ்ச்சி என்பது 20 வருடத்தை அடைந்திருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை கியாமத் வரை நடக்கச் செய்வானாக. அதில் நம்முடைய சந்ததிகளை அல்லாஹு தாலா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஹப்பின்களாக, உண்மையான இறைநேச செல்வங்களாக அல்லாஹு தாலா ஆக்கி தருவானாக. அல்லாஹுவின் மாபெரும் அருளால் 1400 வருடங்களை கடந்து இந்த தீன் நம்மை வந்து அடைந்திருக்கிறது என்று சொன்னால், அதற்கெல்லாம் முன்னால் மிக பெரும் பாலம் இருக்கின்றது, மிக பெரும் சங்கிலி தொடர்கள் இருக்கின்றன. நாம் வெறுமனவே கண்மூடித்தனமாக நாம் ஒரு தீனை பின்பற்றி நடக்கவில்லை. இந்த குர்ஆன், இந்த ஹதீஸ் அனைத்திற்கும் மிக பெரும் சங்கிலி தொடர்களை உடையது. ஃபிக்ஹ் கலைகள் என்றால் அதற்கும் சங்கிலி தொடர்கள் உண்டு. எனவே அதையெல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் வரை வருகின்ற இந்த மக்களுக்கு தீனை முழுமையாகவே கற்பித்து தந்தார்கள் என்ற அடிப்படையில் 1400 வருடங்களாக இந்த தீன் பாதுகாப்பாக வந்து சேர்ந்தது என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில சாலிஹீன்களை அல்லாஹ் கபூல் செய்கின்றான், சில மேன்மக்களை அல்லாஹ் கபூல் செய்கின்றான். அவர்களை கொண்டு பல்லாயிரக்கணக்கான தீனுடைய ஹிதுமத்துகளை அல்லாஹ் வாங்குகின்றான். அதில் ஒன்றுதான் குர்ஆன் விரிவலையாளர் அல்லாமா இஸ்மாயில் ஹக்குல் பரூசவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ஹதரத்து இஸ்மாயில் ஹக்கி பரூசவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பொறுத்தவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த ஆன்மீகத்தை நுபுவத்தினுடைய வழிகளில், நுபுவத்தினுடைய கல்விகளை கற்றுக்கொள்வதற்கு உலமாக்களை அல்லாஹ் தேர்வு செய்தானோ, அதே போன்று தஸவ்வுஃபினுடைய வழிகளிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை தேர்வு செய்தான். எனவே அவர்கள் எழுதிய ரூஹுல் பயான் என்ற தஃப்சீர் கிரந்தத்தில் அவர்கள் தஸவ்வுஃபினுடைய வழிகளில் அவர்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் அவர்கள் எப்படியெல்லாம் இணைத்து எழுதியிருக்கின்றார்கள் என்பதை படித்து நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். எனவே அதன் முதல் ஒரு பகுதியை மாத்திரம் நான் சொல்கின்றேன். குர்ஆனிலே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே என்று அல்லாஹ் பயன்படுத்துகின்றான். இதை வார்த்தை ரீதியாக முஃபஸ்ஸிரீன்கள் பிரிப்பதுண்டு. வார்த்தைகள் அர்த்தம் என்ன, இதனுடைய பொருள் என்ன, இதனுடைய உள்ரங்க அர்த்தம் என்ன என்பதாகவெல்லாம் பல விதத்திலும் முஃபஸ்ஸிரீன்கள் யோசிப்பார்கள். அதே விதத்தில் இஸ்மாயில் ஹக்கி பரூசவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ரூஹுல் பயானை பொறுத்தவரை தஸவ்வுஃபினுடைய பாதையில் மக்களை இறைவனோடு நெருங்கும் பாதைகளை காட்டி தருகின்றார்கள். சொன்னார்கள், அல்ஹம்து எப்படி அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் என்று மனிதன் நாவை கொண்டு புகழ முடியுமோ, அதே போன்று மனிதனால் கல்வை கொண்டு புகழ முடியும், அதே போன்று ரூஹை கொண்டு புகழ முடியும் என்று இவர்கள் வர்ணித்து தரும் இந்த செய்திகள், இப்படி அல்லாஹ்வின் பக்கம் ஒவ்வொரு விஷயத்தினுடைய ஆயத்துக்களையும் அதனுடைய விஷயங்களையும் கருத்துக்களையும் எடுத்து உள்ரங்கமாக அது ஆய்வு செய்து மக்களுக்கு இறைவனோடு நெருங்கும் தொடர்புகளை அதிகப்படுத்தி தருவார்கள். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எப்பொழுது இணைந்து அந்த கல்விகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்றுபடுத்தினானோ, அன்றிலிருந்து ரப்புல் ஆலமீன் தஸவ்வுஃபினுடைய பாதைகளையும் நுபுவத்தினுடைய கல்வியின் பாதைகளையும் ஒன்றிணைத்து விட்டான். எனவே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தாகிய நம்மில் பல உலமாக்கள் தஸவ்வுஃபினுடைய அந்த கல்வியிலும் முயற்சித்திருக்கின்றார்கள். எப்படி நுபுவத்தினுடைய கல்வியில்
முழுக்க மூழ்கி அதிலிருந்து மிக பெரும் ஒரு ஷரியத்தினுடைய மிக பெரும் புரிதலை மக்களுக்கு ஏற்படுத்தி தந்தார்களோ அதே போன்று தஸவ்வுஃபிலும் மூழ்கி இறைவனை நெருங்கும் காரியங்களில் அவர்கள் ஈடுபட்டு மக்களுக்கு குர்ஆனில் இருந்து குர்ஆனின் மூலமாக நாம் வார்த்தெடுக்கும் விஷயங்களில் அல்லாஹ்வை இணைக்குகின்ற சாதனைகளும் கற்றுக் கொடுத்தார்கள். எனவே இங்கே இஸ்மாயில் ஹக்கி புருசவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முஸ்தபா என்ற அவருடைய தகப்பனாரின் மூலமாக அவர்கள் மதரசாவில் இணைக்கப்பட்டு அவர்கள் அக்காலத்தில் இருந்து இந்த நபுவத்தினுடைய கல்வியின் மீது பேராவல் கொண்டு அவர்கள் மிக பெரும் ஆலிமாக திகழ்ந்தார்கள். அந்த காலங்களில் ஹஜ்ரத் இஸ்மாயில் ஹக்கி புருசவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய கல்விகளை மார்க்க கல்விகளை சேகரித்த பிறகு ஆன்மீகத்தின் ரீதியாக அவர்கள் ஈடுபட வேண்டும் என்று அவர்கள் தரீக்கத்தில் ஈடுபட்டார்கள். பிறகு அவர்கள் இதே இஸ்மாயில் புருசவி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை கொண்டு ரப்புல் ஆலமீன் தஸவ்வுஃபிற்கும் அல்லாஹ் வழிகாட்டினான், நுபுவத்தினுடைய கல்விகளுக்கும் அல்லாஹ் வழிகாட்டினான். அவர்கள் எழுதிய கிதாபுகளில் துருக்கியை சார்ந்த அவர்கள் மொழி சொந்த மொழி துருக்கி மொழி, அப்படிப்பட்ட மொழியையும் அதே போன்று அரபியையும் அதே போன்று பார்சி மொழியும் கற்றுக்கொண்டார்கள். இதில் அனைத்திலும் அவர்கள் தேர்ச்சி பெற்றார்கள். எனவே அப்படிப்பட்ட 3 மொழிகளிலும் அவர்கள் கிதாபை எழுதினார்கள். அதிலும் குறிப்பாக அவர்கள் கவிஞராக இருந்தார்கள். அவர்கள் கவி புலனில் தேர்ச்சி பெற்று இருந்தார்கள். ரூஹுல் பயான் என்ற இந்த தஃப்சீர் கிரந்தத்திலே அதிகமான உதாரணங்களை கொண்டு வருகின்ற பொழுது அதில் அவர்கள் இந்த கவிகளை கொண்டு வந்திருக்கின்றார்கள். துருக்கியை சார்ந்த மொழியில் உள்ள கவிகள், அரபியில் உள்ள மொழியை சார்ந்த கவிகள், பார்சியின் மொழியை சார்ந்த கவிகள் என்று இப்படி இஸ்மாயில் புருசவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கவிகளில் தேர்ச்சி பெற்று இருந்த காரணத்தினால் உதாரணத்தை விளக்கி தருகின்ற பொழுது அவர்கள் இப்படி ஒரு உதாரணங்களையும் அவர்கள் சேர்த்தே நமக்கு பயன்படுத்தி தருகின்றார்கள். அவர்கள் ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதிய மஸ்னவி என்ற அந்த கிதாபிற்கு விளக்கமாக அவர்களும் கூட தஸவ்வுஃபின் ரீதியாக சில காவியங்களுக்கு விளக்கம் தந்திருக்கின்றார்கள். இப்படி பல நூற்றுக்கணக்கான கிதாபுகளை இங்கே அவர்கள் எழுதி இந்த உம்மத்திற்கு ஒப்படைத்திருக்கின்றார்கள். அவர்கள் உஸ்மானியாவினுடைய பேரரசு பரவி இருந்த 600 வருட காலங்கள் அவர்கள் துருக்கியிலே அவர்கள் மிக பெரும் பேரரசாக பேறு பெற்று இருந்த பொழுது, மிக பெரும் அரசாக நடத்தி கொண்டிருந்த பொழுது, எப்படி இந்தியாவிலே 800 வருடங்கள் முஸ்லிம்கள் ஆட்சி செய்தார்களோ அதே போன்று அங்கே உஸ்மானிய பேரரசு என்று 600 வருட காலங்கள் அந்த பேரரசு வழிநடத்தி சென்றது. முதல் உலக போருக்கு முன்னதாக அந்த பேரரசு தான் அதுவரை அந்த நாட்டினுடைய மிக பெரும் பேரரசாக ஆசியா கண்டத்தையும் ஐரோப்பியாவுடைய பகுதிகளையும் அவர்கள் மிக பெரும் ஒரு பேரரசாக இருந்து வழிநடத்தி இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த ஆட்சி காலங்களில் 17ஆம் நூற்றாண்டின் கடைசி பகுதியிலும் 18ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்ப பகுதியிலும் அல்லாமா இஸ்மாயில் ஹக்கி புருசவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த பகுதியில் ஒரு மிக பெரும் ஆலிமாக திகழ்ந்தார்கள். அங்கே ஹஜ்ரத் இஸ்மாயில் ஹக்கி புருசவி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய இயற்பெயர் என்னவென்று சொன்னால், இங்கே அவர்கள் இஸ்மாயில் என்பது மாத்திரம்தான் அவருடைய இயற்பெயராக இருக்கின்றது. ஹக்கு என்பது திவான் என்று சொல்லுகின்ற ஒரு கிதாபை எழுதினார்கள். அந்த காவியத்தில் அல்லாஹ்வை பற்றி சொல்லுகின்ற அந்த காவியங்களில் ஹக்கு என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தினார்கள். பொதுவாக வளமையாக எதையேனும் ஒரு வார்த்தைகளை குறித்து யாரையும் அதிகமாக பயன்படுத்துகின்ற பொழுது அவர்களுக்கு அந்த பெயரை வைப்பது வளமையாக இருக்கின்றது. இக்காலத்திலும் கூட நம்மால் பார்க்க முடியும். ஆகவே அந்த காலங்களில் ஹக்கு என்பதை அதிகமாக அந்த கிதாபில் திவான் என்ற கிதாபில் பயன்படுத்தி இருப்பதால் அவர்களை ஹக்கு ஹசரத் என்று இஸ்மாயில் ஹக்கி என்று பெயருடன் அவர்கள் அந்த புனை பெயருடன் அழைத்து வந்தார்கள். எனவே இஸ்மாயில் என்று இயற்பெயராக இருக்கின்றது, புனை பெயராக அவர்கள் ஹக்கு என்ற வார்த்தைகளை சேர்க்கப்பட்டு அவர்கள் அழைக்கப்பட்டு வந்தார்கள். அதே போன்று புருசவி என்று அழைக்கப்படுகிறது. புருசா என்ற நகரிலே அவர்கள் கடைசி வரை அவருடைய தீனுடைய பணி எல்லாம் அங்கே இருந்தது. அவர்கள் வஃபாத் ஆகின்ற வரை அங்குதான் அவர்கள் ஹிதமத்தை செய்தார்கள். எனவே அவருடைய மௌத்தாகி வஃபாத்தாக பிறகு அவருடைய கபரும்
அங்கேதான் அடக்கம் செய்யப்பட்டது. புருசா என்ற நகரிலே அவர்கள் இமாமத்து செய்த, அவர்கள் தீனுடைய ஹிதமத்துகள் செய்த பள்ளிவாசல் அவர்களுடைய சொந்த பணத்தில் அவர்கள் கட்டினார்கள். அந்த பள்ளியில் ஹான்கா வைத்திருக்கின்றார்கள். அங்கேயே அவர்களுடைய அடக்க ஸ்தலமும் அமைந்திருக்கின்றது. எனவே இஸ்மாயில் ஹக்கி புருசை ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவர்கள் ஆன்மீகத்தின் மூலமாகவும் அதே போன்று ஷரியத்தின் மூலமாக வருகின்ற இந்த விஷயத்தையும் தெளிவுபடுத்தி தான் இங்கே அவர்கள் எழுதிய பல கிதாபுகள் உண்டு. 100க்கும் மேற்பட்ட கிதாபுகள் உண்டு. அதில் மிகவும் பிரசித்தி பெற்ற உலமாக்களிடத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற கிதாபு தான் இங்கே பயானுக்காக வேண்டி தலைப்பு போடப்பட்டிருக்கின்ற ரூஹுல் பயான் என்ற அந்த கிதாபு. அவர்கள் பிரசித்தி பெற்ற இந்த கிதாபாக அவர்கள் கிட்டத்தட்ட 4000 பக்கங்கள் கொண்ட எழுத்துக்கள் மூலமாக அவர்கள் எழுதி இந்த உம்மத்திற்கு ஒப்படைத்திருக்கின்றார்கள். அதில் அவர்களுடைய மிகப்பெரிய தசவுவினுடைய பாதைகளை இந்த உம்மத்திற்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். எப்படி நுபுவத்தினுடைய கல்விகளை கொண்டு இந்த உம்மத்திற்கு வழிகாட்டுகின்ற பெருமக்கள் உலகத்தில் இருந்தார்களோ அதே போன்று தசவுவினுடைய பாதைகளிலும் கூட இந்த தஃசீர்களை கொண்டு இந்த குர்ஆனுடைய வசனங்களை கொண்டு நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட இந்த ரூஹுல் பயான் இந்த தஃசீரை நாமும் பெற்று அதே போன்று அதில் உள்ள விஷயங்களை கொண்டு நாம் நுபுவத்தினுடைய ஷரியத்தினுடைய வழிகளிலும் அதே போன்று தஸவ்வுஃபினுடைய வழிகளிலும் தஸவ்வுஃபினுடைய ஒரு சுருக்கமாக ஒரு விஷயத்தை நான் சொல்வதாக இருந்தால், இறைவனை நெருங்க வேண்டும் என்ற விஷயத்தில் அவர்கள் இறைவனோடு இணைக்கும் விஷயத்தில் சூஃபியாக்கள் செய்யும் முயற்சியில் அல்லாஹ் என்ற பதம் ஒன்று, அதை நாவால் நாம் ஒழிய முடியும், அதை கல்பால் ஒழிய வேண்டும். ஃபாஸ் என்று திக்ர் வைத்திருக்கின்றார்கள் ஷேகுமார்கள். அதை தன் முரீதுகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அதில் ஒரு காற்றை உள்ளே இழுக்கும் பொழுது அல்லாஹ் என்று சொல்வது, காற்றை வெளியில் விடுகின்ற பொழுது அல்லாஹ் என்று சொல்வது, நாம் நமக்கு தேவையான காற்றை நாம் உள்வாங்குகின்ற பொழுதும் கூட அல்லாஹ் என்ற திக்ரோடு தான் மனிதன் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஷேகுமார்களிடத்திலே கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அதனுடைய பதத்தில் உள்ள அல்லாஹ் என்ற வார்த்தையை தான் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மூச்சை இழுக்குகின்ற பொழுது அல்லாஹ் என்ற பதம், அதே பதத்தை வெளியே விடுகின்ற பொழுது முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த வார்த்தையில் உள்ள அல்லாஹ் என்பதைத்தான் வெளியே மூச்சாக அங்கே நாம் விடுகின்றோம். எனவே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த வாசகத்தின் மூலமாகவே மனிதன் வாழ்கின்றான். மரணிக்கின்ற பொழுதும் அதே கலிமாவுடன் தான் மரணிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த ஃபாஸ் என்ற திக்ர் இருக்கிறது. ஆக இப்படித்தான் தஸவ்வுஃபீன்கள் மக்களுக்கு இறைவனோடு நெருங்கும் சாதனத்தை கற்றுத் தருகின்றார்கள். அப்படிப்பட்ட சாதனங்களை தான் நமக்கு நுபுவத்தின் மூலமாக வழிகாட்டுதல்களை ஏற்படுத்தியதை போன்று தஸவ்வுஃபின் மூலமாக நமக்கு உலமாக்கள் வழிகாட்டி தந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட சாலிஹீன்கள் நல்லவர்கள் வழிநடிகளும் அந்த நம்முடைய உலமாக்களை கண்ணியப்படுத்துகின்ற உண்மையாளர்களாக இறைநேசர்களாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரினும் மேலாக நேசிக்கின்றவர்களாக அல்லாஹ் நம்ம எல்லாம் ஆக்கியல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.